அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. சில பேருக்கு மெத்த படிச்ச மேதாவி அப்படிங்கிற நினைப்பு அப்படின்னு பார்த்தோன்னே சொல்லுவோம். மெத்த படிச்ச மேதாவிங்கிற நினைப்புன்னா அவங்க யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க, தனியாக இருப்பாங்க. நாங்கள்லாம் அறிவாளிகள், மற்றவங்கெல்லாம் முட்டாள்கள், அதிகமாக பேசினோம்னா எங்களை தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஓரமாக இருப்பாங்க. இன்னொரு விஷயம், அவங்கெல்லாம் வாய் விட்டு பேசினா ஒருவேளை அவங்க முட்டாளிங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க பேசாமல் இருக்கலாம். உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் கூட ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு தான் அப்புறம் பேரை சொல்லுவாங்க. கேட்டது பேர் தானே, அதில் என்ன குறைஞ்சிட போகுது. ஆனால் எதுக்கு கேட்குறாரு, என்னத்துக்காக கேட்குறாரு, சொல்லலாமா, சொல்லாமல் இருந்தால் என்ன, சொன்னால் என்ன, எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி பண்ணி வானத்தை பார்த்து பூமியை பார்த்து லெஃப்ட்டு ரைட்டு நேராக எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் பேர் இன்னது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கும். இது சில பேர் இதுக்கு பேர் முன்ஜாக்கிரதை முத்தன்னான்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. எதையும் முன்ஜாக்கிரதையோட டீல் பண்ணுறது, எல்லாம் ரொம்ப கவனமாக அப்படி எடுத்து வைக்கிறது, பேசுறது எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு மழைக்காலம், ஒரு ஹோட்டல். மழைக்காலம்னாவே கையில் குடையோடு தான் பெரும்பாலான பெரியவர்கள் உலாவுவாங்க. கையில் போய் ஒரு குடை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மழை வந்தால் பிடிச்சிக்கலாம். அதுக்காக ஒரு ஹோட்டல், அதில் ஒருத்தர் சாப்பிட போகிறாருன்னா கையில் குடையோடு போகிறார். தான் உட்கார்ற சேரில் பின்னாடி அந்த குடையை மாட்டிட்டு அந்த டேபிள் முன்னாடி அந்த சேரில் உட்கார்றார். உட்கார்ந்தோடனே என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். சப்ளையர் கேட்குறார். எனக்கு இட்லி வடை கொடு அப்படின்னு சொல்கிறார். அந்த நேரம் பார்த்து எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய சேரில் இன்னொருத்தர் உட்கார்றாரு. அவரும் ஒரு கொடையை கொண்டு வர்றாரு, இவரது மாதிரியே கொண்டு வந்து 5 சேரில் மாட்டி விட்டுட்டு அவரும் அங்கே உட்காந்து என்ன சாப்பிட்றீங்கன்னு சப்ளையர் கேட்டோடனே 2 இட்லி கொண்டு வாங்க அப்படின்னு. இவர் உடனே ஜாக்கிரதை ஆயிடுறாரு. நம்மளை மாதிரியே இருக்காரு, நம்மளை மாதிரியே கொடை கொண்டு வர்றாரு, நம்மளை மாதிரியே இட்லி வாங்கி சாப்பிட்றாரு. உடனே சப்ளையரை கொஞ்சம் பக்கத்தில் கூப்பிட்டு, அவர் வேற நான் வேற, அவர் சாப்பிட்ற இட்லிக்கு அவர்கிட்ட பில்லு கொடுத்துரு, நான் சாப்பிட்ற இட்லிக்கு எனக்கு பில்லு கொடுத்துரு அப்படின்னு முதல்லையே வேற வேறன்னு செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு தயாராக இருக்கார். சரின்ட்டு போயிட்டார். சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சோடனே பில்லை கொடுத்துட்டு கிளம்பி வெளியே போயிட்டார். வெளியே போனவர் டக்குன்னு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆஹா, கொடை எடுத்துகிட்டு வந்தோமே எங்கே, உட்காந்து சாப்பிட்ட சேரில் மாட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு வந்தவர் சேரில் இருக்க கொடையை எடுத்துகிட்டு பேசாமல் போக வேண்டியதானே. அப்படியே இவரை பார்த்துக்கிட்டே வர்றாரு. எதிர்த்த சேரில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார்ல டேபிளில், அவரை பார்த்துக்கிட்டே வந்தார். அவர் இவரை பார்த்தாரு. சார் உங்கள் பேர் ஜோசஃபா அப்படின்னு கேட்குறாரு. யார் வந்தவர்? இல்லைங்க, என் பேர் ஜெயபால் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, என் பேர் தான் ஜோசப்பு, இந்த கொடை என்னோட கொடை, இது ஜோசப்போட கொடை, எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போனார். பாருங்க எவ்வளவு முன்ஜாக்கிரதை. உன் பேர் ஜெயபால், உன் கூட தனியாக இருக்குது, என் பேர் ஜோசப்பு, என் கூட இங்கே இருக்குன்னா பைத்தியம் பிடிச்சி போவோம் ஒவ்வொருத்தருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. ரொம்ப கரார் பேர் வழிகள், ரொம்ப துல்லியமாக நடந்துக்கிறது. பேச்சு, வார்த்தை, செயல்கள் எல்லாத்துலேயும் அப்படித்தான். சில பேர்லாம் ஒபே த ஆர்டர் அப்படின்னு சில தொண்டர்கள், சில ஊழியர்கள், சில தொழிலாளிகள்லாம் இருப்பாங்க. மேலே இருக்கிறவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு மீறி ஒரு செயலும் செய்யாமல் அதை அப்படியே செய்கிறது அப்படின்னு இருப்பாங்க. ஒரு கொடி கம்பம் இருக்குது ஒரு மைதானத்தில், 2 பேர் நின்று அப்படி மேலே மேலே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கெல்லாம் உபேத ஆர்டர் ஆசாமிகள். இப்படி மேலே மேலே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வழியாக ஒருத்தர் போனார். என்னப்பா கொடி கம்பத்தை காலையில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஒன்றும் இல்லை, எங்கள் முதலாளி இந்த கொடி கம்பத்தோட நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்க்க சொன்னார். நாங்கள் எப்படி பார்க்கறதுன்னு தெரியல, ஏன்னா பெரிய லேடர் ஏணி வேணும், மிகப்பெரிய ஏணி வச்சா தான் அதை அளந்து பார்க்க முடியும் நீளம் எவ்வளவுன்னு. அதனால் நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு. சரி விடு. அவர் கேட்டது என்ன, கொடி கம்பம் எவ்வளோ உயரத்தில் இருக்குது, இவ்வளவு தானே, சரி கலட்டி கீழே போடுவோம், இந்த டூல்ஸ் பாக்ஸ் எடுங்க அப்படின்னார் வந்தவர். சொன்னோடனே அந்த கொடி கம்பத்தை கலட்டி கீழே போட்டாங்க. டேப்பை அந்த கடைசிக்கு பிடி, இந்த கடைசிக்கு பிடி,
இந்த கொடிக்கம்பம் எவ்வளவு உயரம்னு கேட்டில்ல, இவ்வளவுதான் உயரம் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த 2 பேரும் சொன்னா, இங்கே பாருங்க, உயரம் வேற நீளம் வேற. எங்க முதலாளி என்கிட்ட கேட்டது கொடிக்கம்பத்தோட உயரத்தை கண்டுபிடிக்க சொன்னார். நீங்க படுக்க போட்டு நீளத்தை அளந்து சொல்றீங்க. இதை நாங்கள் ஒத்துக்கிற முடியாது. நான் பாருங்க, இவங்களை கொண்டு போய் எங்க சேர்க்கறது? அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.